ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜ்ஜு புலாவ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் இந்த பொருளை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோமா 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, சமைக்க கஷ்டமாக இருக்குது இல்லையா? டக்குன்னு ரெடி பண்ணி ஈஸியாக செஞ்சுட்டு டக்குன்னு வெளியே போயிடலாம். இது பாருங்கள், இது 1/2 கிலோ அரிசி, இந்த டம்ளரில் 2 டம்ளர் இருந்துச்சு. இது 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் 1/2 முடி தேங்காய் துருவி 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, 5 காஞ்ச மிளகா, ரொம்ப கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு 2 அதுவும் ரொம்ப கம்மியாக காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு தான் போதும். நான் வேறு செய்ய போகிறேன், அதுக்காக கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, 5 கிராம்பு, பட்டை ஒரு சின்ன துண்டு உடச்சி வச்சுருக்கேன். பிரியாணி இலை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏன்னு பார்த்திங்கன்னா, இதில் வாஷ் பண்ணால் நம்ம மண்ணுலாம் போயிடும். அப்படியே நம்மளுக்கு மற்றபடி நம்ம பாத்திரத்தில் வாஷ் பண்ணும்போது ரொம்ப பொடிசாக இருக்கும்போது எல்லாம் கீழே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம இப்படி வாஷ் பண்ணும்போது மண் மட்டும் போகும், நம்மளுக்கு அப்படியே இருக்கும் புதினா கொத்தமல்லிலாம். அதுக்காக அதை வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு இது வச்சுருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன். பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஸ்மெல் பிடிக்காதுங்க, வேண்டாம், வெறும் எண்ணெயில் செஞ்சுக்கலாம். நெய் ஸ்மெல் பிடிக்கிறவங்க நான் வீட்டிலே காய்ச்சற நெய் ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். 2 ஸ்பூனு ஆயில், சமைக்கிற எண்ணெய் வச்சுக்க போகிறேன். சல்லாண்டு 10 நிமிஷம் இப்போ போட்டுடலாம். என்ன போட்டிருக்கேன்னா கிராம்பு, பட்டை, சோம்பு போட்டிருக்கேன். பிரியாணியில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா மட்டும் தான், காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டோம்னா வெங்காயத்தை போட்டுடலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டா 10 நிமிஷம் தாளிச்சு விட்டு வெளியே போயிடலாம், அவ்வளோதான். இதுக்கு தொட்டுக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா, அது எப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும். ஏன்னா நம்ம கலர் மாறணும், வெள்ளையாக தான் இருக்கணும். அதுக்காக நம்ம கலர் மாறாமல் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போதும், 1/2 கிலோ அரிசிக்கு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். போதும், கரெக்டான அளவாக இருக்கும். அவ்வளோதான், இது ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு அடுத்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், எதுவுமே ரொம்ப வதங்க வேண்டாம். தக்காளி நம்மளுக்கு அங்கங்கே கலர்ஃபுல்லாக தெரியணும், அங்கங்கே இருக்கணும். அதனால் வந்து நம்மளுக்கு வதங்க தேவையில்லை, ரொம்பவும் பேஸ்ட் மேலே வதங்கக்கூடாது. 2 கிலர் கிளறிட்டு அவ்வளோதான். நம்மளோட சேர்த்து காய் சேர்த்துட்டு அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட வேண்டியதான், முடிஞ்சது வேலை. பாருங்கள், எல்லா காயும் சேர்த்துட்டேன். கலர் மாறக்கூடாது, நமக்கு வெள்ளையாக இருக்கணும். காலிஃப்ளவர் பிடிக்காதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கணும் அவசியம் இல்லை. காலிஃப்ளவர் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட வந்து தண்ணி அளவு அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு தண்ணி அளவுலாம் நம்ம சொல்லிடலாம். இதோட பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசிக்கு வந்து எப்போயுமே பிரியாணி செய்யறதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவோம். ஏன்னா இது அரிசி ஊற வச்சு போடுறதுனால. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு வந்து காய்கறி போட்டுருக்கோம், அதுக்கும் தண்ணி தேவை இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம், 1 டம்ளர் பால், மிச்சம் வந்து நம்மளுக்கு 4.5 டம்ளர், மொத்தம் 4.5 தண்ணி வச்சா போதும். அதனால் நான் என்ன பண்ணேன், 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இல்லையா, மிச்சம் நான் 3.5 டம்ளர் தண்ணி அளந்து இங்கே வச்சுட்டேன். இது அவ்வளோதான், அதோட சேர்த்துட்டா முடிஞ்சிருச்சு வேலை. பார்த்திங்களா, ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ நம்ம இதோட தண்ணியாக இந்த தேங்காய் பால் சேர்த்துடலாம், அவ்வளோதான். இது 1 டம்ளர் தேங்காய் பால், 3.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 2 இருந்துச்சுலையா, 4.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். அதான் கரெக்டான அளவு. நம்மளுக்கு உதிரியாக வேணும் இல்லையா, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு சின்ன பிடி புதினாவும் கொத்தமல்லியும் போட்டால் அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதேமாதிரி கலர் மாறக்கூடாது, இது மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் பாருங்கள், ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான். உங்கள் குக்கர் எத்தனை விசில் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 3 விசில் வைக்க போகிறேன் என்னோடய குக்கருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இதான் கரெக்டான அளவு. அவ்வளோதான், மூடி விட்டுற வேண்டியதான். மூடிட்டு இப்போ நான் 3 விசில் உடனே ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான்.
இதுக்கு தொட்டு ஒரு உருளைக்கிழங்கு குருமா பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு இத்தினூண்டு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து ஒரு தக்காளி, இத்தினூண்டு சோம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதான். அதுக்கு குருமா கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக இதை போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் ஒன்றே வேணும், அதை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கருவேப்பிலை, எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு போடுறேன், இதை போட்டுடலாம். இது போட்டு அதுக்கப்புறமா இதை போடணும். இதெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும், அதுக்காக போட்டுடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். டக்கு டக்குன்னு தாளிச்சு விட்றோம், அவ்வளோதான். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு தேங்காய் வச்சு வேண்டியதான், முடிஞ்சது. அதான் குருமா, உருளைக்கிழங்கு குருமா. இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் பண்ணோடனே ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இதில் தாளிச்சு விட்டுட்டா இதுவும் வேலை முடிஞ்சிடும். எல்லாம் சேர்த்து அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நம்ம வெளியே பார்க்க வந்துடலாம். வெயில் தாங்கவே முடியல இல்லையா, வெயிலுக்காக நிறைய மோர் குடிங்க, பானை தண்ணி வச்சு குடிங்க. பானை தண்ணி தான் ரொம்ப நல்லது. நம்ம ஐஸ் வாட்டரோட ஐஸ் வாட்டர் குடிச்சா டக்குன்னு சளி பிடிக்கும். ஐஸ் வாட்டர் அவ்வளோ உடம்புக்கு நல்லதும் இல்லை. பானை தண்ணி நம்ம எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் டெய்லியும் பானை தண்ணி மாற்றிடணும், பழசம் வச்சு குடிக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான், வதங்கிடுச்சு அதுவும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி சேர்த்துட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துற வேண்டியதான். கால் டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இதெல்லாம் மசாலாவில் வீட்டிலே அரைக்கிறது. அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான் மசாலா. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலா பச்சை வாசனை போனோம். அதுக்காக நல்லா வதக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், அதோட உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சுது. இதான் உருளைக்கிழங்கு குருமா. வெஜ்ஜு புலாவுக்கு உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொதிக்கணும். அந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் சேரணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு குருமா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் மட்டும் தூவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வச்சு சாப்பிட்றது கரெக்டான அளவு இதுதான். இதாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது நம்ம வெஜ்ஜு புலாவ் பார்த்துடலாம். அதுவும் முடிஞ்சிடுச்சு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. வச்ச தண்ணி, நம்ம போட்ட காய்கறி எல்லாமே இதுவாக இருக்குது. நம்ம ஸ்டீல் கரண்டி போடுறதோட இந்த மாதிரி கரண்டி, மத்து கரண்டி போட்டு, இது வந்து உட்டு கரண்டி போட்டோமா நம்மளுக்கு சாதம் உடையாமல் இருக்கும். பாருங்கள், சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நீளமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு சூப்பராக வெஜ்ஜு புலாவும் உருளைக்கிழங்கு குருமா நம்ம செஞ்சிட்டோம். அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டோம் வேலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வெள்ளையாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்குதான்னு பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.